ஹை காய்ஸ், நான் இன்னைக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வித்தியாசமான கதைக்களம் கொண்ட ஒரு ஸ்டோரி தான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். எத்தனை பேருக்கு இந்த அசசின் வச்ச ஸ்டோரினா ரொம்ப பிடிக்கும்? கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த கதையில் இந்த படத்தோட ஹீரோ வந்து ஒரு அசசினாக வராரு. அவருக்கு ஒரு முக்கியமான டாஸ்க் கொடுக்கப்படுது. ஒரு விசித்திரமான ஒரு பேக் எடுத்துகிட்டு வர சொல்லி அவருமே அந்த பேக் எடுத்துகிட்டு வர்றதுக்காக போகிறாரு. போன இடத்துல ஏற்பட்ட கலவரத்தில் அந்த பேக்குள்ளே இருந்த அந்த முக்கியமான பொருள் கீழே விழுந்து உடஞ்சி போயிடுது. வீட்டுக்கு வந்தவரை ஒரு விசித்திரமான குழவி கொட்ட அடுத்த நாள் 12 வயசு பையனாக மாறாரு. அப்போ தான் அவருக்கு இன்னொரு டாஸ்க் கொடுக்கப்படுது. சின்ன வயசுல ஸ்கூலை ட்ராப் அவுட் பண்ணிட்டு இந்த மாதிரி அசாசின் வேலைக்கு வந்தவருக்கு இன்னொரு சான்ஸ் ஆட்டும் அந்த ஸ்கூலை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி படிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. அப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது தான் இவரோட நிலைமைக்கு இப்போ இப்படி காரணமா இருக்கக்கூடிய ஒரு ரிசர்ச் பண்ணக்கூடிய ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி, அந்த கம்பெனி சிஓட பொண்ணு வந்து இந்த ஸ்கூல்ல படிக்கிறது இவருக்கு இப்போ தெரிய வருது. ஸோ இவர் எப்படி பழைய நிலைமைக்கு திரும்புறாரு அப்படிங்கிறது இந்த கதையோட மொத்த பிளாட்டாவே இருக்கும். மோஸ்ட்லி இந்த 17 அகைன் படம் நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த கதையில வந்து நம்ம ஹீரோ ஒரு அசாசினா இருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கூல்ல படிக்கும்போது நமக்கு படிப்பு பத்தின அனுபவம் வந்து தெரியாது இல்லையா? வளர்ந்து ஒரு நிலைமைக்கு வந்த பிறகு தான் நம்ம எல்லாமே ஸ்கூல் லைஃப்பை வந்து மிஸ் பண்ணுவோம். அப்படியே அந்த ஹை ஸ்கூல் வைப்பையுமே அப்படி டச் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ஆன்கோயிங் சீரிஸ் தான். ஸோ ஒவ்வொரு எபிசோடுமே வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆக தான் செய்யும். ஸோ இப்போ நம்ம கதைக்குள்ள போகலாமா? இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு வயசானவர் அப்படியே பொறுமையாக ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு வந்து ஒரு கால் வருது. அந்த டீலிங்கில் குறைஞ்சபட்சம் இப்போதைக்கு ஒரு 2 பேர் தான் அதில் இன்வால்வ் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு தகவல் தெரிய வந்திருக்கு. இப்போ போனீங்கன்னா ஈஸியாகவே அந்த பொருளை நம்ம எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் ஃபோனில் சொல்றாரு. இவருமே அதை கேட்டுட்டு கன்ஃபார்ம் தானா, 2 பேர் தான் கண்டிப்பாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆப்போசிட்ல இருக்கிறவருமே இது வந்து கன்ஃபார்ம் தான், கண்டிப்பா உறுதியா இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ண அடுத்த சீனே கைவிடப்பட்ட வேர் ஹவுஸ் மாதிரி ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்குள்ள கேமராவெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு உள்ள போய் பார்த்தா இப்படி 10-15 பேர் ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் போல அதை பத்தி பேசிட்டு இருக்க கரெக்டா நம்ம ஹீரோ உள்ள வராரு. ஸோ இப்போ அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு யாரா இது புதுசா நம்ம இடத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு பார்க்க, அப்போ அந்த இடத்துல நம்ம ஹீரோ ஒருத்தன் கன் பாயிண்ட்ல பிடிச்சிட்டு யாரா நீ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்க, உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்கும்போது இவருமே பெருசா ரிப்ளை பண்ண மாட்டார். ஸோ அவன் வந்து கன் பாயிண்ட்ல பிடிச்சி கேட்கறான். இப்போ அப்படியே சிகரெட் பற்ற வைக்கிற மாதிரி நம்ம ஹீரோ அவனோட கையிலேருந்து கன் எடுத்து மறுபடியும் அவனையே போட்டு தள்ளுறாரு. ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது சைடு ஒருத்தனை காமிக்கிறாங்க. இந்த பிரச்சனைக்கும் நடுவில் ஒருத்தன் ஏதோ ஒரு லாக்கர் மாதிரி ஒன்று ஓப்பன் பண்ணி ஏதோ ஒன்று எடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோ அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே அடிச்சு பார்த்துட்டு இருக்காரு. மொத்த இடமே இருளில் சூழ்ந்து இருக்கும் போதுமே கூட ஈஸியாகவே எல்லாருமே ஃபைன் பண்ணி நம்ம ஹீரோ போட்டு தள்ளிட்டு இருக்காரு. அதே சமயத்தில் அந்த லாக்கரை ஒருத்தர் நோட்டிட்டு இருந்தாலும் ஒரு வித்தியாசமான பெட்டி எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு விட முயற்சி பண்றான். பட் நம்ம ஹீரோ ஈஸியாக அவனை பிடிக்கிறாரு. இவனுமே ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோட காலில் விழுந்துருவான், என்ன கொன்றாதீங்க அப்படின்னு மாதிரி சொல்லி நடிச்சு சடனா நம்ம ஹீரோ ஷூட் பண்ண வருவான். ஆனா பின்னாடி பார்த்தா நம்ம ஹீரோ இல்ல. திரும்பினா முன்னாடி நம்ம ஹீரோ இப்படி வந்து நிற்கிறாரு. ஸோ ஒரு பஞ்சு தான் அப்படியே தூக்கி வீசப்படுறான். அந்த பெட்டியுமே எடுத்துட்டு அவர் வெளியே வந்தா அவருக்கு கிண்டல் கொடுத்தான்ல, அவன் தான் மறுபடியும் ஃபோன் பண்றான். இவருமே நல்லா கேட்டு விட்டுருவாரு. 2 பேர் தானடா சொன்னா, நாங்க 25 பேர் இருந்தாங்கடா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொல்லும்போது தான் சரிப்பா டெக்னிக்கல் ஃபால்ட், இனிமே எப்படி நடக்காம பாத்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஈஸியா முடிச்சிருவானா. ஸோ அது யாருன்னா நம்ம ஹீரோவோட பார்ட்னர் மாதிரி, அவனோட பேர் வந்து நெக்கோட்டா. நம்ம ஹீரோவோட பேர் வந்து ஒகாமி. இவருக்கு வரக்கூடிய அசைன்மெண்ட் அப்படின்னு எல்லாத்தையுமே இவன் தான் ஹேண்டில் பண்ணுவான். சரி இப்போ அந்த பெட்டிக்குள்ள என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெக்கோட்டா ஓபன் பண்ணி பாக்குறான். இப்படி ஒரு குண்டு உடஞ்சிருக்கு. அதை நம்ம ஹீரோ எடுத்து பார்த்துட்டு இது ஒரு குளவி கூடு மாதிரி தெரியுது, இதை வச்சு அவனுங்க என்ன பண்றானுங்க அப்படிமா சொல்லி யோசிச்சுட்டு சரி வந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ராமன் ஷாப்புக்கு போறாங்க. நம்ம ஹீரோக்கு வந்து ராமன்னா ரொம்ப பிடிக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ இப்படி சாப்பிட்றது இதுதான் கடைசி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியல, நல்லா சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் தூங்கி முழிக்கிறாரு. அவரோட வீட்டை பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. நம்ம ஹீரோ ரொம்பவுமே டிப்ரெசிங்கான வாழ்க்கையில ஒரு பிடிப்பே இல்லாம தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அதுக்கு காரணம் என்னன்னா இவர் இப்படி வேலைன்னு இருந்துட்டதுனால வீட்டுல அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றது கிடையாது. அப்படி ஸ்பெண்ட் பண்ணாலுமே இவருக்கு குழந்தைகள் கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. இவருக்கு கோசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான சின்ன குழந்தை உண்டு. ஒரு அழகான ஃபேமிலி இப்போ பிரிஞ்சிருக்காங்க. எஸ், நம்ம ஹீரோ வந்து தனியா தான் இருக்காரு. அண்ட் அப்போ தான் நமக்கு இன்னொரு விஷயமும் ஒன்று தெரிய வருது. நம்ம ஹீரோ இந்த வேலையை வந்து பிடிச்சி பண்ணல, அவருக்கு இது நல்லா வரும் அதனால இதை பண்றாரு. அது மட்டும் இல்லாம அவருக்கும் காசு தேவைப்படுது. ஸோ இதெல்லாம் நினைச்சபடியே சோகமா ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது தான் அவரோட அசிஸ்டன்ட்டுமே அந்த இடத்துக்கு வரான். வந்துட்டு உங்களோட பாத்ரூம் நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவன் உள்ள போன அந்த சமயம் இவரோட கோட்டுக்குள்ள ஏதோ ஒன்று அசைற மாதிரி நமக்கு இங்க காமிக்க, இது எதுவுமே தெரியாத நம்ம ஹீரோ சோகத்துல அப்படியே ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டு இருக்கும்போது சடனா இப்படி வந்து ஒரு குழவி அவரை கொட்டுமா. லிட்டரலி மனுஷன் துடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவரால் மூச்சு விட முடியல. அப்படியே நெஞ்சில கையை வச்சபடி அந்த இடத்துல அப்படியே மயங்கி கீழே விழ இந்த சத்த கேட்ட நெக்கோட்டோ வெளியே வந்து நம்ம ஹீரோவை எழுப்ப முயற்சி பண்றான். முழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோ இந்த மாதிரியான ஒரு ரூம்ல இருக்காரு. கிட்ட இப்போ ஒரு டாக்டர் மாதிரி இருக்காங்களா, இவங்க தான் நம்ம ஹீரோட ஒய்ஃப் எரி. இவங்க வந்து ZWO அப்படிங்கக்கூடிய ஒரு கார்பரேஷன்ல ரிசர்ச் லேப்ல வந்து தலைமை சீஃபா இருக்காங்க. மயக்கம் அடைஞ்சு முழிச்சு வந்திருக்காருல. ஸோ நம்ம ஹீரோ கிட்ட இப்போ எல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் அவருக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு, நேற்று வரைக்கும் நடந்தது எல்லாமே. பட் அவரோட வாய்ஸ்ல ஏதோ ஒரு மாற்றம், ஏதோ ஒன்று வித்தியாசமா இருக்குது ஃபீல் பண்றாரு. கிட்ட இருக்கக்கூடிய கண்ணாடி ஒன்று எடுத்து பார்த்தா அவரோட அப்பியரன்ஸே மொத்தமா சேஞ்ச் ஆயிருக்கு. இப்படி சின்ன பையனா மாதிரி இருக்காரு. அம்மா எனக்கு என்னமா ஆச்சு, என்னமா பண்ணி தொலைஞ்சிங்க அப்படி மாதிரி சொல்லிட்டு கேட்கும்போது தான் என்ன நடந்தது அப்படிங்கிறத இப்போ விளக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு வாஸ்ப் கிடைச்சிருந்தது இல்லையா, அதுதான் இது எல்லாத்துக்குமே காரணம். இந்த வாஸ்போட பாடியில வந்து ஏதோ ஒரு வித்தியாசமான ரிசர்ச் பண்ணி இருந்திருக்காங்க. ஹியூமன்ஸோட ஜெனட்டிக்கை மாத்திர மாதிரி, லைக் குளோனிங் மாதிரி தான். குளோனிங்ல என்ன பண்ணுவாங்க, அந்த உயிர் வந்து அதோட முழுமையான தோற்றத்தை அடையிறதுக்கு முன்னாடி அதுல வந்து சில பல மாற்றங்கள் பண்ணுவாங்க இல்லையா. பட் இதுல வந்து அப்படி இல்லை, ஏதோ ஒரு வித்தியாசமான ரிசர்ச் மட்டும் பண்ணி
பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும்தான் எரிக்கி தெரியுது. என்ன மறுபடியும் திரும்ப பழைய நிலைமை கொண்டு வந்துடலாம் அப்படி மாதிரி சொல்லி கேட்கும்போது தான் சொல்றாங்க, இப்போதைக்கு அது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. இவங்க பக்கமா ரிசர்ச் வந்து போய்கிட்டே தான் இருக்கு, அது என்னது அப்படின்னு. இப்போதைக்கு நீ இப்படிதான்ப்பா சுத்தி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொன்னா அவருக்கு இருக்கிறதோ ஒரே கவலை, இப்படி இருந்தா எனக்கு யாருமா வேலை கொடுப்பா, நான் எப்படி சம்பாதிக்கிறது, ஒரு பெரிய மனுஷன் வீட்டுல சும்மா இருந்தா இந்த உலகம் என்னன்னு சொல்லி கேட்காது அப்படி மாதிரி சொல்லி கேட்கும்போது தான் அவ்வளவுதான் என் வாழ்க்கையே போச்சு, நான் சின்ன பையனா மாறிட்டேன், எனக்கு யார் வேலை தருவா, நான் வேற நிறைய கடன் எடுத்து வச்சிருக்கேன், இதை யார் கேட்டுவா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிக்கும் போது தான் நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் வருது. யாராவது இந்த நேரத்தில் கால் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பேசினா நம்ம ஹீரோட பாஸ், அவருக்கு இந்த நிலைமை தெரிஞ்சுதான் நமக்கு வேற வேலை தர மாட்டாரப்பா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்க யோசிக்க அவருக்குமே தெரிய வந்திருக்கு நம்ம ஹீரோட நிலைமை. அப்பதான் நம்ம ஹீரோவை பார்த்து திகிலா ஏதோ ஒன்று சொல்ல வர்றாரு, நம்ம ஹீரோ ஏதோ முக்கியமா சொல்ல வர்றாரு போல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்கும்போது தான் நீ வந்து ஸ்கூல் படிக்க போறப்பா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொல்ல, ஏயா நான் 10th ட்ராப் அவுட் அப்படிங்கிறதுனால என்ன கலாய்க்கிறீங்களா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்க, அப்பதான் இவர் இப்போ கால் பண்ணதுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறது இப்போ சொல்ல தொடங்குறாரு. என்னன்னா இவர் வந்து பர்டிகுலரா ஒரு ஸ்கூல் சொல்றாரு, நெக்ஸ்ட் இயர் அவரோட பொண்ணை வந்து அங்க படிக்க வைக்க போறாராம். அண்ட் அங்க வந்து ஏதோ ஒன்று ஃபிஷ்ஷா நடக்குது அப்படிங்கிறத மட்டும் அவர் வந்து சந்தேகப்படுறாரு. ஸோ நீ வந்து அந்த ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி அங்க இன்வெஸ்டிகேஷன் தான் பண்ண போற, அந்த ஸ்கூல் வந்து என்னோட பொண்ணை சேர்க்கறதுக்கு சேஃபா அப்படிங்கிறத மட்டும் நீ பார்க்க போற அப்படி மாதிரி சொல்லிட்டு சொல்லும்போது தான் நீ ஒன்றும் கவலைப்படாத, அதுக்கான சேலரியும் உனக்கு வந்து கிரெடிட் ஆயிரும் அப்படி மாதிரி சொல்லிட்டு சொல்லும்போது தான் ஓகே இதுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு, ஒரு வேலை கிடைச்சிடாதா அப்படின்னு. ஸோ இவருமே சரி அப்படின்னு சொல்லிட அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோ வந்து ஸ்கூல் போறதுக்கு தயாராகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ ஒரு பவர் கிளாஸ் போட்டிருக்காருல, அது வந்து சாதாரணமான கிளாஸ் கிடையாது, அது ஒரு கேமரா. அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேரும் கம்யூனிகேஷன் பண்றதுக்கான மைக்ரோஃபோனுமே அதுல இருக்கும். இப்போ நம்ம ஹீரோ அந்த ஸ்கூலுக்கு வந்து பிடிச்சு போறாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அது வந்து கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு வேலை மட்டும்தான். அவருக்கு வந்து இந்த பசங்க கூட எல்லாம் எப்படி பழகணும் அப்படிங்கிறதே தெரியாது. எல்லா கிளாஸ்லயுமே இந்த மாதிரி ஒரு பையன் இருப்பான்ல, யாரு கூடயுமே அட்டாச் ஆக மாட்டான். ஒரு 3 கேங் இருக்கும் கிளாஸ்ல, எதுலயுமே சேராம தனியா போய் உட்காந்துட்டு அவங்களுக்கான உலகத்துல அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் நம்ம ஹீரோ. அந்த மாதிரி தான் இவரோட வாழ்க்கையும் இப்போ இருக்கு. அவருக்கு பிடிக்கிற இந்த வேலை இருந்தாலும் காசு அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் கட் பண்ணா நம்ம ஹீரோ ஒரு நியூ ஸ்டூடெண்டா அந்த ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்றாரு. எல்லா பசங்களுமே ஒரு மாதிரி குறுகுறுன்னு பாக்குறாங்க. இவர டீச்சர் வந்து அவரை பத்தின இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க சொல்ல நம்ம ஹீரோ அவரை பத்தி எதுவுமே பெருசா சொல்லாம ஹலோ அப்படின்னு மாதிரி மட்டும் சொல்லிட்டு அவரோட சீட்டுக்கு போனா ரெட்டக்கும் அந்த பக்கத்துல இருந்து கத்துறான், நீ இப்படி சிம்பிளா முடிச்சுட்டு போனா, நீ இப்படி சிம்பிளா இன்ட்ரோடக்ஷனை முடிச்சுட்டு போனா உன்னால ஈஸியா அங்க கூட மிங்கிள் ஆகவே முடியாது, ஒழுங்கா பேசி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொல்ல அவருமே ஒரு மாதிரி பதறத்துல வளர தொடங்குறாரு. ஸோ கீழே இருக்கக்கூடிய பசங்க எல்லாமே பார்த்துட்டு ஏறாம ஒரு மாதிரி கிறுக்குதனமா பேசுறான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு பார்க்க ஓகே இன்ட்ரோடக்ஷன் நம்ம நினைச்ச மாதிரி போகல, அடுத்து நம்ம வந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவரோட சீட்ல போய் உட்காந்தா பக்கத்துல ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோவை ஒரு மாதிரி பாக்குறா. அன்னைக்கான கிளாஸ் வந்து ஒரு மாதிரி முடியுது. வீட்டுக்கு போகும்போது நம்ம ஹீரோ 2 பொண்ணுங்க வந்து கலாச்சிட்டு போறாங்க. அவருமே அதை வந்து ஒன்றும் பெருசா எடுத்துக்கல. வீட்டுக்கு வந்து நொட்டக்கோ அவனோட தொலையும் தாங்கல. அவனுமே வந்தது லெக்சர் எடுக்க தொடங்குறான், நீங்க இந்த மாதிரி பேசிக்க கூடாது, நீங்க ரொம்ப சொதப்பிட்டீங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொல்லும்போது தான் 2 பேரும் சாப்பிட்டுட்டு தூங்க போறாங்க. அடுத்த நாள் விடியுது. இன்னைக்கும் கிளாஸ் வந்து ஒரு மாதிரி போரிங்கா தான் போய்கிட்டே இருக்கு. அவரோட பழைய நினைவுகள்லாம் யோசிச்சு பாக்குறாரு. அவர் சின்ன வயசுலயே ஒரு ஆர்கனைசேஷன் அவரை தத்தெடுத்து இந்த கன்னை எப்படி யூஸ் பண்ணணும், அசசின் ஒர்க்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த வயசுலயே ரொம்ப திறமையா நிறைய அசசின் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதை பத்தி எல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் கிளாஸ்ல நடக்கக்கூடிய பாடத்தை வந்து கொஞ்சம் காது கொடுத்து கேட்க தொடங்குறாரு. நமக்கு சின்ன வயசுல ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அதுக்கான புரிதல் வந்து வேற மாதிரி இருந்திருக்கும். அப்ப நமக்கு அந்த பொருள் வந்து பிடிக்காது. பட் வளர்ந்து நம்ம ஒரு கட்டத்துக்கு வரும்போது தான் பட் இதை நம்ம அப்போ அப்படி பண்ணிருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தோணும் இல்லையா? அந்த மாதிரி தான் இப்போ டீச்சர் நடத்தக்கூடிய பாடத்தை வந்து ரசிச்சு கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப பிடிக்குது. வீட்டுக்கு வந்தாலும் மனுஷன் படிக்கிறாரு. இத்தனை வருஷம் இல்லாத ஒரு ஆர்வம் இப்போ அவருக்கு வந்திருக்கு. இதெல்லாம் பார்த்த நெட்டக்கோ வந்து இங்க என்னதான்டா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து குழப்பத்துல இருக்க அடுத்த நாள் விடியுது. டிவில வந்து ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. அது என்ன நியூஸ் போயிட்டு இருக்குன்னா, ஒரு முதியவர் வந்து மூஞ்சில மாஸ்க் போட்டுட்டு ஹை ஸ்கூல் பொண்ணுங்க எல்லாம் வரக்கூடிய அந்த பாதையில நின்றுட்டு அவங்கள ஒரு மாதிரி வெறிக்க பார்த்துட்டு இருக்கிறதா பல ஸ்கூல்ல இருந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஸோ அதை பத்தி தான் இப்போ நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஸ்கூலுக்கு போறாரு. ஸ்கூலுக்கு போயிட்டு படிப்பை என்ஜாய் பண்றாரு. படிப்பை என்ஜாய் பண்ணி நீங்க யாராட்ட பாத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு கேட்க தோணுது. அப்பதான் ஸ்கூல் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போகக்கூடிய அந்த ஒரு தருணம். நியூஸ்ல இன்னைக்கு காலையில பார்த்தோம்ல, ஒரு மாஸ்க் போட்டவன் ஸ்கூலுக்கு முன்னாடி நின்று வெறிக்க பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு. அவன் இப்போ நம்ம ஹீரோட ஸ்கூலுக்கு முன்னாடி நின்று ஆரவாரம் பண்ணிட்டு இருக்கான். போலீஸ் எல்லாம் அவனை பிடிக்க வந்தாலும் போலீஸ் எல்லாம் ஈஸியாவே அடிச்சு போட்டுட்டு ஸ்கூலுக்குள்ள ஓடி வருவானா. இதை ஒரு 2 பொண்ணுங்க வந்து வீடியோ எடுத்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் சீன்ல கலாச்சிருப்பாங்க இல்லையா, அதுல ஒரு பொண்ணு வந்து இங்க நடக்கக்கூடிய விபரீதம் தெரியாம வீடியோ எடுத்துட்டு இருக்க. அதுல ஒரு பொண்ணு வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்க பொண்ணு வந்து வான் பண்ணுவா, அவன் நம்மளை நோக்கி தான் வர மாதிரி இருக்கு, நம்ம சீக்கிரமா அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடிடலாம், அதான் நமக்கு நல்லது அப்படி மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டா அந்த பொண்ணு கேட்கல. வீடியோ எடுக்கிறதுலேயே குறியா இருக்கு. அந்த மாஸ்க் போட்ட ஆளு இப்போ இவங்களை நோக்கி துரத்தி வரான். இவங்களும் பதட்டத்துல அடுத்து என்ன பண்ணனே தெரியாம கால் தட்டி அந்த இடத்துல கீழே விழுந்துட. அப்பதான் அதுல மாட்டிக்கிட்டு அந்த பொண்ணு வந்து சாப்பாட தொடங்குறா, நீ நாசமா போவ, நல்லாவே இருக்க மாட்டேன், போலீஸ்ட்ட மாட்டி உன்னோட வாழ்க்கை நாசமா போகும்டா அப்படிமா சொல்லிட்டு சாப்பிடும் போது தான் போலீஸ்டையா அவங்க கிட்ட எல்லாம் மாட்டுறதுன்னு எனக்கு பிரச்சனை இல்லம்மா, ஆனா அதுக்கு முன்னாடி நான் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி வித்தியாசமா சொல்றான். அப்ப அந்த ஓரமா வந்துட்டு இருந்த நம்ம ஹீரோ பாக்குறாரு, யார் அவன் கேம்பஸ்குள்ள வித்தியாசமா வியடா சுத்திட்டு இருக்கானே அப்படி மாதிரி சொல்லிட்டு பாக்க. சோ நெட்டக்கோ இதை பார்த்துட்டு என்ன சொல்றான்னா, இந்த பொண்ணுங்க தானே நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணது, இவங்களை அப்படியே விட்டுருங்க, போலீஸ் பாத்துப்பாங்க அப்படி மாதிரி சொல்லிட்டு சொல்ல. பட் நம்ம ஹீரோ வந்து அவங்களை அப்படி சாதாரணமா விட்டுட்டு போகல. அவருக்குமே இந்த வயசுல ஒரு பொண்ணு இருக்கிறா, ஒரு அப்பாவா கண்டிப்பா விட்டுட்டு போக மாட்டாரு இல்லையா? சோ பக்கத்துல வந்து அவருக்கு வாய்ப்பா
ஒரு பையன் வந்து சாப்பிக்ஸ் பாக்ஸ் வந்து வச்சிருப்பான். அண்ட் அதை ஷூட் பண்ணி ஒரு செகண்ட்ல அந்த இடம் முழுவதுமே டஸ்டா மாத்துறாரு. உள்ள வந்து அந்த பாண்டா வந்து பொழந்து எடுக்கிறாரு. அவன் வேற ஒரு மாஸ்க் போட்டிருக்கானோ, அதனால அந்த டஸ்ட்டுக்குள்ள நடக்கிறது எல்லாமே அவனுக்கு நல்லா தெரியுது. அவனுமே கையில வந்து ஒரு பெரிய பாம் மாதிரி ஒன்று வச்சிருக்கான் இல்லையா, அதை யூஸ் பண்ணி இப்போ நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ண முயற்சிக்கிறான். இவருமே அவனோட பால்ஸ்லேயே ஒரு கிக் பண்றது மூலமா அவனை அந்த இடத்துல மயக்கமடைய வைக்கிறாரு. இதுக்குள்ளேயே அங்க இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாமே காத்துல அப்படியே கரைஞ்சு போகுது. அவ்வளவுதான், நம்ம ஹீரோ மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் மாட்டிக்கிட்டாரு. அந்த ரெண்டு பொண்ணுங்களுமே பார்த்துட்டு நீ தான் எங்களை காப்பாத்துனதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்க, நானா இந்த டஸ்ட்டுக்குள்ள யாரோ ஒருத்தர் வினோதனமா வந்து உங்களை காப்பாத்திட்டு போனாரு, நான் ஒரு சாதாரணமான மனிதன் தான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு காமிப்பாரா. அவங்கிட்ட கேட்டது எங்க தப்பு தாண்டா அப்படி மாதிரி சொல்லிட்டு அந்த ரெண்டு பொண்ணுங்களும் பார்க்க, அடுத்த நாள் கிளாஸ்ல இருக்கக்கூடிய பசங்க எல்லாருமே நம்ம கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு மட்டுமே தனியா ஒரு குரூப் உருவாக்கியிருக்கோம், அதுல யாரெல்லாம் ஜாயின் பண்ணிக்கிறீங்க அப்படி மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கிட்டே கேட்டுட்டு இருக்கேன். நம்ம ஹீரோவை மட்டும் யாருமே சேர்த்துக்கல. நம்ம ஹீரோ வந்து அந்த அளவுக்கு யாருக்கிட்டுமே நெருக்கமா பழகுறது இல்லை இல்லையா. அப்ப நம்ம ஹீரோ நேற்று ஒரு ரெண்டு பொண்ணுங்களை காப்பாத்தினாங்கல்ல, அவங்க ரெண்டு பேரும் ஆறாங்க. அவங்க ரெண்டு பேருமே வந்து நீ இந்த குரூப்ல சேர்ந்துக்கிறியா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்க, நம்ம ஹீரோ ஓகே அப்படின்னு சொல்றாரு. இப்போதைக்கு இந்த ரெண்டு பொண்ணுங்களுமே நம்ம ஹீரோ கிட்ட நல்லா பேசினபடி தான் இருக்கு. அவங்களுக்கு நம்ம ஹீரோ யாரு அப்படின்னு சொல்லிட்டு உண்மை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. ஆனா வீட்டுக்கு வந்தவர் அந்த குரூப் எடுத்து பாக்குறாரு. மெசேஜ் அப்படியே மழையா பொழியுது. ஆக்சுவலி இது வந்து எல்லா கிளாஸ்லயுமே நடக்கிறது தான். ஃபர்ஸ்ட் டைம் உருவாகக்கூடிய குரூப் வந்து எப்பவுமே இந்த மாதிரி அந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்கும். அப்படியே ஒரு வாரம் போக பாத்தீங்கன்னா அந்த குரூப்ல ஒன்னு ரெண்டு பேர் மட்டும் டெய்லி வந்து குட் மார்னிங் மட்டும் போட்டு போவானுங்க. அப்படியே மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 2-3 ஸ்டிக்கர், அது மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரியான ஒரு குரூப் தான் இது. நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் நாள் பார்த்துட்டு அப்படியே திணறி போயிருவாரு. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு போறாரு. ஃப்ரெண்ட்ஸே நம்ம உருவாக்கி விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி நினைச்ச நம்ம ஹீரோக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. டகாடா பாபா அப்படின்னு ஒரு 2 பேர் நம்ம ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக வராங்க. இவருமே அவங்கள பார்த்துட்டு என்ன என்கிட்ட தான் பேசுறீங்களா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்க, நீ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல அதிகமா சேட் பண்ண மாட்டேற, இப்படியே இருந்தா நீ எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கூட கனெக்ட் ஆகுறது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்கும்போது தான் இவருக்கு புரியுது. இருந்தாலும் சின்ன வயசுல இருந்தே இருக்கக்கூடிய ஒரு பழக்கம், அது எப்படி திடீர்னு மாற்ற முடியும், வராதுங்க, இன்ட்ரோவர்ட்ட கேட்டு பாருங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும். அப்படியே பேசிக்கிட்டே உள்ள வரும்போது அவரோட கிளாஸ்ல வந்து நுரைன் அப்படி சொல்லிட்டு ஒரு பொண்ணு உண்டு. அவளை பாக்குறாரு. இந்த பொண்ணுமே நம்ம ஹீரோ மாதிரி தான் அதிகமா யாருக்கிட்டையுமே பேச்சு கொடுக்க மாட்டா. அது மட்டும் இல்லாம மற்ற பொண்ணுங்களுமே இந்த பொண்ணு கிட்ட பேசுறதுக்கு அதிகமா விருப்பப்பட மாட்டாங்க. அதுக்கு காரணம் எல்லா பசங்களுமே நுரைன் பின்னாடியே அதிகமா சுத்துறதுனால யாருமே அந்த பொண்ணு கிட்ட அதிகமா பேசுறது கிடையாது. ஸோ நம்ம ஹீரோ இந்த பொண்ணு ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே உள்ள போக கட் பண்ணா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் காமிக்கிறாங்க. அதுல இந்த நுரைன் அப்படிங்கக்கூடிய அந்த பொண்ணு வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றா. இதை அங்க இருக்கக்கூடிய பாய்ஸ் எல்லாம் பார்த்து செலிப்ரேட் பண்றது இந்த பொண்ணு பார்த்துட்டு ஒரு மாதிரி ஒரு டிஸ்கஸ்டான ஃபேஸ் வந்து மேக் பண்ணுவா. இந்த பொண்ணு ஸ்போர்ட்ஸ்ல மட்டும்தான் ஜித்தா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்ல, கம்யூனிகேஷன்லயுமே வந்து வெளுத்து வாங்குறா, அப்படி இங்கிலீஷ்ல பூந்து விளையாடுவா. அதுக்கான காரணம் அந்த பொண்ணோட அம்மா வந்து ஒரு கனடியன். ஸோ அவளுக்கு பிறந்ததுல இருந்து இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் ஃப்ளூயண்டாவே வரும். ஸோ அப்போ ஒரு ஃபிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஏறி நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நம்ம ஹீரோவோட இந்த நிலைமைக்கு காரணமா இருந்த ஒரு ஃபார்மசி கம்பெனியை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்களாம். அந்த கம்பெனியோட பிரசிடென்ட்டோட பொண்ணு வந்து நீ படிக்கிற கிளாஸ்ல தான் இருக்கா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு, எஸ் நொரக்கோ தான், நீ அந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் க்ளோஸா பழகணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு, அப்படி நீ பழகினா மட்டும்தான் நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் ஆனது கிடைக்கும். எனக்கு தெரியும் கண்டிப்பா நீ அந்த பொண்ணு கிட்ட இருந்து அந்த அளவுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீ யோசிக்கிற. பட் நம்ம கிடைக்கக்கூடியது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் இப்போதைக்கு அது வந்து நமக்கு பெருசு தான். இதெல்லாம் நம்ம ஹீரோக்கு கண்ணில் அப்படியே வந்துட்டு போகுது. இதனாலதான் அந்த பொண்ணை வந்து நம்ம ஹீரோ காலையில இருந்தே நோச்சா விட்டுட்டு இருந்தாரு. பட் இருந்தாலும் இவர் வந்து ஒரு க்ரௌன் அடல்ட், அந்த பொண்ணு ஒரு டீனேஜர். இவங்க ரெண்டு பேருக்கும் இடையிலான தாட் ப்ராசஸே டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ எப்படிப்பா அந்த பொண்ணுகிட்ட போய் பேசுறது அப்படி மாதிரி சொல்லிட்டு யோசிச்சா, இந்த ஸ்கூல் வாழ்க்கை என்ன கொஞ்ச நாள் தொடர்ந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிச்சா ஆளு இப்போ இதை சீக்கிரமா முடிஞ்சா நல்லது அப்படின்ற மாதிரி யோசிக்கிற நிலைமைக்கு வந்துட்டாரு. வேலைன்னு சொல்லி வந்தாச்சு, இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நுரைன் கிட்ட பேசுறோம்னு சொல்லி முடிவெடுத்து நம்ம அழிப்பு போறாரு. போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா, யாரா நீ இப்படி கிரீப்பியா இருக்க, என்கிட்ட எல்லாம் வராது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுறாளா. அவ்வளவுதான், நம்மளால சோகத்தின் உச்சக்கட்டத்திலே போய் உட்கார்ந்துருக்காரு. ரொம்ப கஷ்டமா இருக்குதப்பா வாழ்க்கையா அப்படின்னு ஒரு ராமன் ஷாப்புக்கு போறாரு. உள்ள போனா வானமே இடிஞ்சு கீழே விழுற மாதிரி நுரைன் வந்து அங்க வெயிட்ரஸா வேலை பார்த்துட்டு இருப்பாளா. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையடா அப்படின்னு சொல்லி அவர் மனசுக்குள்ளேயே அவர் யோசிச்சுட்டு எதுவும் தெரியாத மாதிரி அவர் அப்படியே போய் சீட்ல போய் உட்கார, நுரைன் எதுவும் கண்டுக்காத மாதிரி ஆர்டர் எடுக்க தொடங்கிடுவாங்க. இவருக்கா மனசுல அப்படி ரொம்ப பதட்டமா இருக்கும். என்ன பார்த்துட்டு ஒண்ணுமே சொல்லாம போயிட்டா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே ஒரு ராமன் ஆர்டர் போடுறாரு. ராமன் வருது, அவ தான் சேவ் பண்றா. இப்ப கூட ஒண்ணுமே சொல்லல, ஏதாட்டு பேசுமா, நீ பேசினா கூட என் மனசு நிம்மதியா இருக்கும். இப்படி ஒண்ணுமே சொல்லாம அமைதியா இருக்கும்போது தான் ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவும் பாத்தீங்களா. அந்த மாதிரி தான் இப்ப யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப நுரைன் வாரா, கடை எனக்கு கொஞ்ச நேரத்துல க்ளோஸ் ஆயிரும், எனக்காக வெளியே கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படி மாதிரி சொல்லிட்டு கேட்கல. அந்த டோன்லயே ஒரு மாதிரி மிரட்டல் தெரியும். இவருமே அதை கேட்டுட்டு அவர் சொன்னபடியே வெளியே வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்றாரு. வெளியே வந்ததுமே நம்ம ஹீரோ கிட்ட, முதல்ல நீ இதை பத்தி எதுவுமே ஸ்கூல்ல சொல்லிடாத சரியா, அது இருக்கட்டும், நீ முதல்ல எப்படி இந்த இடத்த கண்டுபிடிச்ச, நான் ஸ்கூல்ல இருந்து ரொம்ப தூரம் இந்த இடம் இருக்கு, கண்டிப்பா நம்ம கூட படிக்கிறவங்க யாருமே இந்த இடத்துக்கு வர வாய்ப்பே இல்லை, நீ மட்டும் எப்படா வந்த அப்படி மாதிரி சொல்லிட்டு கேட்க, இல்ல என்னோட வீடு இங்க கொஞ்சம் பக்கத்துல தான் இருக்கு அப்படி மாதிரி சொல்லிட்டு, நீ ஒன்னும் கவலைப்படாத, உன்னோட சீக்ரெட் பத்திரமா என்கிட்ட இருக்கும். ஆனா நீ எதுக்காக இந்த ராமன் ஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க, உன்னோட ஃபேமிலி தான் ஒரு நல்ல ரிச்சான ஃபேமிலி ஆச்சு, எதுக்காக நீ இந்த மாதிரியான வேலை பார்த்துட்டு இருக்க அப்படி மாதிரி சொல்லிட்டு கேட்கும்போது தான் அவ பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்டோரியை வந்து இப்ப சொல்ல தொடங்குறா. ஆக்சுவலி இந்த பொண்ணு வேலை பார்க்குற ராமன் ஷாப் வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சரோட கடை கிடையாது. இவளோட அங்கிள் தான் ஃப்ரீயா தான் வேலை பார்க்குறா, காசுக்காக இல்ல. அப்படியே நம்ம ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பசங்க கூட ஏன் அதிகம் பண்ணி பேசுறது இல்லை அப்படி மாதிரி சொல்லிட்டு ஒரு டாபிக் வரும்போது தான் இவரோட அப்பா வந்து ஒரு பெரிய கம்பெனியோட பிரசிடென்ட் இல்லையா. ஸோ கண்டிப்பா நிறைய மீட்டிங்
மீட்டிங்லாம் நடக்கும். ஷேர் ஹோல்டர்ஸ் கூட பேசுவாங்க. மத்த நிர்வாகிகள் கூடயுமே பேசுவாங்க. அப்படிலாம் பேசும்போது இந்த பொண்ணையுமே அவரு கூட்டு போறது வழக்கம் போல. பட் அங்க வரக்கூடிய தொழிலதிபர்கள் எல்லாருமே இந்த பொண்ண பார்க்கக்கூடிய விதம் வந்து இந்த பொண்ணுக்கு பிடிக்காது. ஒரு மிடில் ஸ்கூல் படிக்கக்கூடிய பொண்ணு, அந்த பொண்ண டீனேஜர் மாதிரி ட்ரீட் பண்ணாம, ஒரு அடல்ட் வுமன் மாதிரியே ட்ரீட் பண்ணுவாங்களாம். ஸோ இதனால தான் அந்த பொண்ணுக்கு வந்து பசங்கனாலே பிடிக்காது. லைக் ஜென்ஸ்னாலே பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. ஆனா அந்த மீட்டிங்ல வரக்கூடியவங்கலாம் இவள எப்படி பார்த்தாங்களோ, அதே மாதிரி தான் நம்ம ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பசங்களுமே என்ன பார்க்குறாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு, இதனால தான் அந்த பொண்ணுக்கு வந்து பசங்க மேல இந்த அளவுக்கு ஒரு பெரிய வெறுப்பு வந்தது நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. இந்த மாதிரி ஒரு சோகமான கதை சொல்லிட்டு, இதனால தான் நான் வந்து ஒரு ராமன் ஷாப் தொறக்கலாம்னு இருக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொல்லுவாளாம். ஏம்மா நீ சொன்னதுக்கும் உன்னோட ட்ரீமுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லையேம்மா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோ இப்ப கேக்குறாரு. ஒரு பணக்கார பொண்ணா இருந்துட்டு இன்னொரு பணக்கார வீட்ல ஹவுஸ் ஒய்ஃபா போய் இருக்கிறது எனக்கு பிடிக்கல. என்னோட லைஃப் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கறத வந்து நான் தான் டிசைட் பண்ணணும். அவங்க டிசைட் பண்றது கிடையாது. முக்கியமா நான் சின்ன வயசுல இருந்து நான் எப்பெல்லாம் கஷ்டத்துல இருந்தேனோ அப்பெல்லாம் என்னோட அங்கிள் வந்து எனக்கு ராமன் செஞ்சு தருவாரு. இதெல்லாம் தான் என்னோட ஆம்பிஷனுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவை பார்த்து அவங்க கூட பழகும்போது என்னோட அங்கிள் கூடயே பழகுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒன்னும் அதை பெருசா எடுத்துக்கல சொல்லிட்டு அப்படியே பேருவாங்க. பட் நம்ம ஹீரோ தான் யோசிக்கிறாரு, நான் உண்மையாவே அங்கிள் தாமா அப்படின்னு. இவன் தான் நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அங்கிள் ஜென் வந்து கிக்கின் ஆகுது. நீ உனக்கு பிடிச்சது பண்ணணும்னு ஆசைப்படுறல, நீ அதே பண்ணுமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொல்ல, அது மட்டும் இல்லாம இன்னைக்கான ராமன் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது அப்படின்னு ஒரு பர்டிகுலர் டிஷ்ஷை சொல்லி இதுவுமே சூப்பரா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அந்த பர்டிகுலரான டிஷ் பண்றதுக்கு இந்த பொண்ணு வந்து இன்னைக்கு ஹெல்ப் பண்ணிருப்பா போல. நம்ம ஒரு விஷயம் பண்றோம், அதுக்கான ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட் கிடைச்சாலும் நமக்கு அது பெருசு தானே. நீங்க அதை எப்படி எடுத்துப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. பட் சின்ன சின்ன காம்ப்ளிமெண்ட் தான் ஒரு கிரியேட்டிவ்க்கு ஒரு பெரிய பூஸ்டே கொடுக்கும். அதே மாதிரி தான் ஒரு ஆர்டிஸ்டா இருந்தாலுமே சரி, ஒரு குக் பண்ணக்கூடியவங்களா இருந்தாலுமே சரி, நம்ம ஹீரோ அதை சொல்லிட்டு வந்து அதை பெருசா எடுத்துக்க மாட்டாரு. பட் அந்த பொண்ணு வந்து அந்த ஃபுட்டை பத்தியே பேச தொடங்குறா. ஃபர்ஸ்ட் எவர் காம்ப்ளிமெண்ட் அப்படியே பேசிக்கிட்டே வரும்போது தான் இவங்க ரெண்டு பேரும் பிரியதுக்கான நேரம் வந்துருச்சு. என்னோட வீட்டுக்கான பாதை இந்த சைடு தான் இருக்கு. ஸோ நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, இவ்வளவு நேரம் நல்லா பேசிட்டு இருந்த அந்த பொண்ணு டப்புன்னு மூஞ்ச மாத்திட்டு, நான் இவ்வளவு நேரம் உன்கிட்ட நல்லா பேசினதுக்காக நாளைக்கு வந்து என்கிட்ட நீ ஃப்ரெண்ட்லியா பேசணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கேன், தலையும் இருக்காது காலம் இருக்காது அப்படி மாதிரி சொல்லிட்டு மிரட்டுறா. சரிமா தாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திரும்பினா இப்படி ஒரு வண்டி வந்து அவளை பிடிச்சிட்டு போகுமா. அவள் தான் நம்ம ஹீரோ மிஸ் பண்ணிட்டாரு. அடுத்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது நெட்டகோ கேமரால பாத்துட்டு இருந்தான் இல்லையா. சோ அந்த கேமரால வண்டியோட நம்பர் வந்து நோட் பண்ணிட்டான். வண்டி எந்த பக்கம் திரும்புது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒவ்வொரு ஏரியாவை ஏறி குதிச்சு போறாரு. அப்படி போய் ஒரு பெரிய டவர் மேல ஏறி நின்று வண்டி எங்க போகுது அப்படிங்கிற அந்த திசையை பாக்குறாரு. அங்க நொரைனாவை கடத்திட்டு போன அந்த வண்டி வந்து ஒரு டிராபிக்ல நின்றுட்டு இருக்கு. அடுத்து என்னதான் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திங்க் பண்ணும்போது தான் நம்ம கொஞ்சம் கூட யோசிக்காத ஒரு விஷயத்தை யோசிக்கிறாரு. பிஸ்டல் எடுத்து புல்லட்டோட டிராப் ஃபீல்ட பாக்குறாரு. ஆக்சுவலி இந்த பேட்டில் ராயல், வார் ஜோன், கால் ஆஃப் டியூட்டி, பப்ஜி அந்த மாதிரியான கேம்லாம் விளையாண்டவங்களுக்கு தெரியும் புல்லட் டிராப் அப்படின்னா என்னன்னு. புல்லட்டுக்கு வந்து ஸ்பீட் பிளஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு எடுப்பாங்க. இப்போ நீங்க எனக்கு எதிராக பக்கத்துல இருந்தீங்கன்னா டப்புன்னு கன் எடுத்து போட்டு போயிடலாம். இப்போ நீங்க ஒரு 100 மீட்டர் தூரத்துல இருக்கீங்க, ஆனா புல்லட்டோட டிராப் ரேஞ்ச் வந்து 80 மீட்டர்னு வச்சுக்காங்க. அப்படி இருக்கும்போது புல்லட் வந்து 80 மீட்டர் தாண்டின உடனே டிராப் ஆக தொடங்கிடும். எப்படி சொல்லலாம்னா, நீங்க 80 மீட்டருக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு டார்கெட் அப்படின்னா உங்க தலைக்கு ஏம் வச்சு அவங்க தலையிலேயே விழுந்துரும். இதுவே நீங்க 80 மீட்டர் தள்ளி இருக்கும்போது உங்க வயிற்றுல காலில் படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதைத்தான் டிராப் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு ஸ்னைப்பர் வெட்டரனா இருந்தா மட்டும்தான் டிராப் ரேஞ்ச் எல்லாம் கணக்கு பண்ணி கரெக்டா ஷூட் பண்ண முடியும். ஸோ நம்ம ஹீரோ டிராப் ரேஞ்சை கணக்கு பண்ணி அந்த வண்டிக்கு மேல ஷூட் பண்றாரு. இது வந்து ஒரு ஜிபிஎஸ். ஸோ அது சரியா அந்த வண்டி மேல போய்வில. உள்ள உட்காந்துருக்கக்கூடியவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று தட்டின மாதிரி சவுண்ட் கேட்கும். பட் அதை ஒன்றும் அவங்க பெருசா எடுக்கல. ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் ஃபைலை பத்தி தான் விசாரிக்கிறாங்க. இவளுக்குமே அதை பத்தின எந்த ஒரு ஐடியாவுமே இல்ல. மிரட்டுறானுங்க அந்த பொண்ணை, நீ மட்டும் இப்போ அதை சொல்லலைன்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய யாரையுமே நாங்க சும்மா விட மாட்டோம், நீயுமே கொஞ்சம் அழகா தான் இருக்கு அப்படி மாதிரி சொல்லிட்டு மிரட்டும் போது தான் அந்த பொண்ணு வந்து ரொம்பவே பயந்துருவா. இந்த பொண்ணுக்குமே அதை பத்தின எந்த ஒரு ஐடியாவுமே இல்ல. கண்டிப்பா நான் எனக்கு தெரிஞ்ச நான் அதை சொல்லுவேன், எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க அப்படி மாதிரி சொல்லிட்டு கதற தொடங்குறா. அப்போ அந்த பொண்ணுக்கு பின்னாடி இருந்து இப்படி ஒரு சின்ன குழந்தைய அழ வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேக்குது. நொரேனா யாரு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பாக்குறதுக்குள்ள நம்ம ஹீரோ அவளோட ஃபேஸை வந்து மூடிடுவாரு. எஸ், ஆக்சுவலி அவ வந்து நம்ம ஹீரோட வாய்ஸை வச்சே கண்டுபிடிச்சிருவா. இருந்தாலும் இங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியாம பாத்துப்பாரு. உள்ள வந்தவரை பார்த்து நக்கல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னடா குழந்தை இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க அப்படி மாதிரி சொல்லிட்டு கேட்கும்போது தான், என்னது குழந்தையா, இப்ப இந்த குழந்தை என்ன மட்டும் பண்றான்னு பாருங்கடா அப்படி மாதிரி சொல்லிட்டு, ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்து ஒரு திறமையான ஹிட்மேன் இல்லையா. ஸோ ஒவ்வொருத்தரையுமே ரொம்ப ஈஸியாவே கொண்டுட்டு போயிட்டே இருப்பாரு. ஆக்சுவலி கொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போதைக்கு நம்ம ஹீரோ யூஸ் பண்றது வந்து ஒரு ரப்பர் கன் தான். எல்லாருக்குமே ஹெட் ஷாட் தான் விழுது. படக்கூடிய ஃபோர்ஸ்ல எல்லாருமே மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவானுங்க. அப்படியே பக்கத்துல ஒரு ட்ராலி மாதிரி இருக்கு. அதுல அந்த பொண்ணை தூக்கி வச்சுட்டு தப்பிச்சு வெளியே போனா இப்படி ஒரு 2 பேர் வந்து அந்த கன்னை வச்சு ஷூட் பண்ணுவாங்களா. அப்படியே அந்த ட்ராலியை கவுத்தி போட்டுட்டு ஒரு ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாரு. அவ்வளவுதான், அந்த பில்டிங்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே போட்டு தள்ளிக்கிட்டே வெளியே வந்தா இப்படி அந்த கேங்கோட லீடர் வந்து அவன் அடிப்படை நிலைமையிலையும் இவங்களை கொண்டுடும் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு வருவானா. நுரைன்னு உட்காந்து அந்த ட்ரோலி எடுத்து ஸ்பீடா விடுறாரு. கையிலேயே ஒரு கொடை இருக்கும், அதையும் தூக்கி வீச கொடை விரிஞ்சு அது வந்து ஒரு பெரிய ஸ்லைடு மாதிரி உருவாகிறது. அதுல அந்த கார் அப்படியே பறந்து போய் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடக்குது. அப்படியே அவர் கையில வந்து மயக்கமடைய வைக்கக்கூடிய ஒரு ஸ்ப்ரே இருக்கும். அதை வச்சு நுரையை மயக்கமடைய வச்சுட்டு அப்பதான் அவருக்கு வந்து ஒரு ஞாபகம் வருது, ஐயோ நம்ம நோட் கைடு அங்கேயே விட்டுட்டு வந்துருமாப்பா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் யோசிக்க, அவர் திரும்ப போய் எடுத்துட்டு வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காமிக்கல. ஆனா அங்கே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நுரைனை வந்து நம்ம ஹீரோ கிட்ட, நீ தானே நேத்து என்ன காப்பாத்தினது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நேத்து என்ன நடந்தது, ஓ நீ அந்த ரோமன் ஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தியா
வந்து அதை பற்றியா கேட்குற அப்படி மாதிரி சொல்லி கேட்க அந்த பொண்ணு கேட்ட டாப்பிக்கை மறந்துட்டு இல்லை அதெல்லாம் பற்றி இல்லைப்பா, அதெல்லாம் பற்றி நீ இப்போ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு பத்திர தொடங்கினதும் நான் உன்ட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இனிமேல் அடிக்கடி அந்த ராமன் ஷாப்புக்கு வரலாம்னு சொல்லி எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, அதை பற்றி நீ என்ன நினைக்கிறேன், ஆனால் நெக்ஸ்ட் டைம் நான் வரும்போது அதுக்கான ட்ரீட் வந்து உன்னோடைய தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சரி ஓகே என்னோட ட்ரீட் அப்படின்னு சொன்னதும் அப்போ அதுக்கு தொட்டுக்க நொட்டு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு எப்படி இவங்க 2 பேருக்கும் இடையில ஒரு சின்ன ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகிறத நமக்கு இங்கே காமிக்கிறதோட இந்த எபிசோட் இந்த இடத்துல எண்ட் ஆகுது. ஸோ எப்படி ஆயிடுச்சு இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? அப்படி பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக்கை மட்டும் ட்ராப் பண்ணிட்டு போயிருங்க. சரி பை.